ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா புட்டிக். இன்றைக்கி நம்ம ப்ரூச் டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், வாங்க பார்க்கலாம். இதுக்கு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கிளிப் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் பிளாஸ்டிக் ஃப்ளவரில் பிங்க் அண்ட் ஒயிட்டில் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் பேக்கில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் ஃப்ளவரை நீடிலால் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் விடுறேன். அதுக்குள்ளே ஒரு பேர்ல் பீடு கொடுத்துட்டு கீழே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கிளிப் ஸ்டோன் ஒன்று ஆட் பண்ணி கீழே நீடிலால் இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இந்த டிசைன் கண்டிப்பாக ப்ரூச் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாராலையுமே இந்த சிம்பிளான டிசைன் ஈஸியாக ட்ரை பண்ணி உங்களோட ப்ளவுஸில் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வெரி வெரி கம்மி மெட்டீரியல் வச்சு நம்ம ஒரு சிம்பிளான ப்ரூச் டிசைன் தான் இப்போ பார்க்குறோம். ஸோ ஒயிட் கலர் ஃப்ளவருக்கும் ஆப்போசிட்லேயும் பார்த்திங்கன்னா 2 பிங்க் கலர் ஃப்ளவர் கொடுத்துட்டு மிடில் கிளிப் ஸ்டோன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரூச் டிசைன் உங்களுக்கும் ஈஸியாக சிம்பிளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஃப்ரெண்ட்டான ப்ரூச் டிசைன் உங்களோட ப்ளவுஸில் நீங்களும் ட்ரை பண்ண முடியும். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிங்க் கலர் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஒரு இதே சேம் பேட்டர்ன் ஃப்ளவர் டிசைன் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா பேக்கில் எடுத்துக்கோங்க. பேக் எடுத்துகிட்டு அந்த ப்ளவுஸில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் நீடிலால் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸில் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால நீடிலால் டைரெக்டாக ஃப்ளவர் வச்சு ஒர்க் பண்ணேன். சப்போஸ் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸாக இருந்தால் அதில் பார்த்திங்கன்னா நான் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வீடியோவும் காட்டுறேன். அதில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸ்டிச் பண்ண ப்ளவுஸாக இருந்தால் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீடிலால் ஒரு டைம் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் இந்த சீக்வன்ஸ்க்கு சென்டரில் ஒரு கட் பீடு 2 கட் பீடு ஸ்மால் சைஸ் கட் பீடு தான் நான் லோட் பண்ணுறேன். ஸ்மால் சைஸில் 2 கட் பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரூச் டிசைன் பார்த்தாலே எல்லாராலையுமே போட முடியும். ஸோ ஈஸியான ஒரு ப்ரூச் டிசைனை உங்களோட ப்ளவுஸ்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேண்ட் நீடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ் நீடில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஆப்போசிட் சைடு இருக்குது இல்லைங்களா, 2 சைடு நம்ம ஃப்ளவரும் சீக்வன்ஸும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ஆப்போசிட் சைடில் என்னென்னா கட் பீடு அங்கங்கே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் பெரிய சைஸ் ஸ்டோன் ஒன்று கொடுத்துட்டு குட்டி குட்டி கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த கீழ் போர்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒரு பீடு ஒன்று கொடுத்து தொங்குற மாதிரி அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸு ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். அங்கங்கே
கிளிப் ஸ்டோன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒர்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வந்து ஃபேன்சி சாரீக்கெல்லாம் இந்த மாதிரி ஒர்க் வந்து சூட் ஆகும். ரொம்பவே அழகாக இருக்கும். கையில் பார்டர் இருக்குது. பார்டர் கூடவே நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ப்ரூச் டிசைன் ட்ரை பண்ணி அந்த ப்ளவுஸை போடும்போது ரொம்ப லுக்காக அழகாக எடுத்துக்காட்டும். இது பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. இந்த கஸ்டமர் வந்து சேம் அதே டிசைன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா அது ஃபேன்சி சாரீனால சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பார்டர் இருக்கிற சாரீங்கிறதுனால பேர்ல் பீடை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ப்ரூச் டிசைனை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஹேண்டில் வந்து ஹெவியாக தெரியும். தேங்க்யூ.